இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க ஃபேவரட் ஆர்ஜே ரம்யா. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க NNS FM. சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ஐயோ, அந்த ஆர்ஜே பொண்ணு கூட ஏன் பேசவே முடிய மாட்டேங்குது, ஏன் மீட் கூட பண்ண முடிய மாட்டேங்குது. ஆறு மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிற அந்த பொண்ணுக்கு ஆறுவை பத்தி சொல்லலாம்னு பார்த்தா ஏன் முடிய மாட்டேங்குது. ஒரு வாட்டி கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, ஹாய், நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி மீட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன்ல. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல கூட மீட் பண்ணலாம்னு பார்த்தோம். டேய் கொன்னு தெளி உனக்கு. மிஸ்ஸம்மா, நீ இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்க? ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் சார். எதுக்கு? பசங்க ஏதாவது மறந்துட்டாங்களா? ஐயோ இல்ல சார், இன்னைக்கு voting டேல பசங்க எப்படி இருப்பாங்கன்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் இப்ப அவங்க பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் போய்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, ஏன் நடந்து போற? ஆட்டோல போலான்னு தான் நினைச்சேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டேன். சரி லேட் ஆயிடுச்சுன்னு நடந்தே போறேன். சரி, கார்ல ஏறு, நான் டிராப் பண்ணிடுறேன். ஐயோ பரவாயில்ல சார், நானே பார்த்து போய்க்கிறேன். மிஸ்ஸம்மா, பக்கத்துல தானே, நான் டிராப் பண்ணிடுறேன். எந்த பிரச்சனையும் இல்ல. கெட் இன். அது ஒரு நிமிஷம், ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். நான் சொல்ல வரத ஒரு தடவை கேளுங்க. ஐயோ, என்னால இப்ப பேச முடியாதுங்க. நானும் ரொம்ப நேரம் பேச மாட்டேங்க. நான் சொல்ல வரது. ஓ கடவுளே, என் புருஷன் வந்துட்டாரு, பிரச்சனை ஆயிடும். உங்களை கையெடுத்து கும்பிடுற பாய். ஹலோ ஹலோ. என்ன இந்த பொண்ணு எப்பவுமே ஏடா கூடமா பேசிக்கிட்டு இருக்கா? என்ன சொல்ல வரங்கிறதையும் கேட்க மாட்டேங்கிறா. மீட் பண்ணலான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறா. ஏன் லாபத்தை பத்தி யோசிக்காம உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகுதுன்னு யோசிங்க. உங்களுக்கு புரியலையா? தன லாபம். கல்யாணம் நடந்துச்சுன்னா 50 லட்சம் ரூபாய் தரேன். 50 லட்சமா? அட்வான்ஸ் 1 லட்சம் ரூபாய். கல்யாணம் முடிஞ்சதும் மீதி பணத்தை கொடுக்கறேன். ஆனா நீங்க எதுக்கு இவ்ளோ பணத்தை எங்க கிட்ட கொடுக்கறீங்க? பாக்கியை எங்க வீட்ல இருந்து வெளியில கொண்டு வந்த உங்க வீட்லயே பெர்மனண்டா வச்சுக்கிறதுக்காக நான் கொடுக்கற கிஃப்ட்னு நினைச்சுக்கோங்க. வறுமையிலே பிறந்து வறுமையிலே வாழ்ந்து முடிச்சிருவீங்க போல இருக்கு. இனி வாழ்ற காலமாவது பெரிய வீட்ல உடம்பு முழுக்க நகையோட புடிச்சதெல்லாம் சாப்பிட்டு வேலை செய்ய 2 வேலைக்காரங்களை வச்சுட்டு ஜாலியா இருக்கணும்னு தோணலையா? இருக்கு இருக்கு. அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. பாக்கிய அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்துருங்க. மறுபடியும் அந்த வீட்டு பக்கமே வராம பாத்துக்கோங்க. அதுவும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாக்கணும். சரிம்மா, அந்த பாகி இந்த நிமிஷத்துல இருந்து அந்த வீட்ல இல்லன்னு நினைச்சுக்கோங்க.
என்னாச்சு உங்களுக்கு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? புரிஞ்சிருச்சு. அம்மோ, இதுக்கே இப்படி இருந்தா எப்படிம்மா? லைஃப்ல ஜெயிக்கிறதை எப்படி ஏத்துக்கிறோமோ அதே மாதிரி தோக்கிறதையும் நம்ம ஏத்துக்கணும். நீ இந்த ஸ்கூல்ல சேர்ந்து கொஞ்ச நாள் தானே ஆச்சு. அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் உனக்கு ஓட்டு போடல. நெக்ஸ்ட் இயர் பாரு, கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. தாத்தா, ம், அம்மு ஸ்கூல் லீடர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டா. ஹே! அட கில்லாடி பசங்களா, எங்களையே நீங்க ஏமாத்திட்டீங்களா? தாத்தா, இப்ப எங்க ஸ்கூல் லீடர் அம்மு தான். அப்படியா? என் தங்கம், ஸ்கூல் லீடர். நிசம்மா, நீங்களும் பசங்க கூட சேர்ந்து எங்களை பிராங்க் பண்றீங்களா? சாரி அங்கிள், ஸ்கூல்லயே அஞ்சலி உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனாலதான். அஞ்சு, பாலு பொண்ணு, எல்லாம் உன்னோட வேலை தானா? என் குடும்பம் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ஆறுவோட ஆசீர்வாதத்தால தான்ப்பா. ஆறுவோட ஆசீர்வாதத்தால தான்ப்பா. என்ன சொல்ற அமர்? ஆமா தாத்தா, இன்னைக்கு அம்மாவும் எங்களுக்காக எங்க கூட ஸ்கூல் வந்து அப்பா கூட நின்னு பிளஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதான் அம்மா கிட்ட கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்.